CA Comrade. நீங்க இந்த சேனலுக்கு புது சப்ஸ்கிரைபரா இருந்தா let me introduce myself. என்னோட நேம் ஹர்ஷிதா. நான் CA Intermediate student. ஃபவுண்டேஷன் அண்ட் இன்டர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஒரு நாளைக்கு முன்னாடியே தீபாவளி செலிப்ரேட் பண்ண போறோம். எஸ், we are getting our results on 30th October. இப்போ ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டெசிஷன் எடுக்கணும். என்னன்னா, இன்டர்மீடியட்டுக்கு கிளாஸஸ் இண்டிவிஜுவலா பர்ச்சேஸ் பண்ணி வீட்ல இருந்தே படிக்கலாமா இல்ல கோச்சிங் கிளாஸஸ் போய் தான் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணணுமா அப்படிங்கிறது தான். இந்த வீடியோவில் இதுக்கு ரிலேட்டடாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிற விஷயம் எல்லாமே அவுட் ஆஃப் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ். ஸோ உங்களுக்கு ஒரு பெட்டரான ஆப்ஷன் சூஸ் பண்ணணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். வித்தவுட் கெட்டிங் லேட், லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. என்னோட பர்சனல் ரெக்கமெண்டேஷன் என்னன்னா, நீங்கள் இண்டிவிஜுவலாக கிளாஸஸ் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வீட்டில் இருந்தே படிக்கிறது தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸ். இன்கேஸ் நீங்கள் கோச்சிங் கிளாஸ் போகணுன்னு டிசைட் பண்ணிட்டீங்க, இல்லை என்னோட பேரண்ட்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க, வீட்டில் இருந்தே படித்தா எனக்கு கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கோயிங் டு கோச்சிங் கிளாஸ் ஹேஸ் இட்ஸ் ஓன் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ். பாசிட்டிவ் என்னன்னா, யூ கேன் இன்ட்ராக்ட் வித் மெனி பீப்புள் அண்ட் கான்சன்ட்ரேஷனோட உங்களால் கிளாஸஸை பார்க்க முடியும். வீட்டில் இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கிளாஸஸ் பார்ப்பீங்க, தென் அம்மா கிட்ட பேசலான்னு எழுந்து போவீங்க, இல்லை கொஞ்ச நேரம் பால்கனியில் வேடிக்கை பார்க்கலான்னு போவீங்க. இந்த மாதிரி எல்லாமே உங்களால் கிளாஸஸில் பண்ண முடியாது. இப்போ ஒரு பெஸ்ட் கோச்சிங் கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வி ஆப்வியஸ்லி ஸ்டார்ட் falling for the best coaching classes and the number of students enrolling for the classes will also increase. இதனால என்ன ஆகும்னா, it is not possible for them to accommodate every student in the same building or in the same floor. So they'll start separating the students into batches. இது மாதிரி ஒரு பேட்ச் A, பேட்ச் B, பேட்ச் Cன்னு பிரிக்கும் போது ஒரு பேட்ச்லையுமே there will be more than 100 students. இது வந்து நான் மினிமம் சொல்கிறேன். இப்போ ஒரு பேட்ச்ல 100 ஸ்டூடெண்ட்ஸ் மேலே இருக்காங்கன்னா definitely you will not be able to get personal attention from the faculties. ஃபேக்கல்ட்டி சைட்லேருந்து என்ன ட்ராபேக்ஸ் இருக்கும்னா, நாட் ஆல் த ஃபேக்கல்ட்டிஸ் ஆர் ஃப்ரம் சென்னை, தேல் பி ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் சிட்டிஸ். இதனால் டைம் அலோகேஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 மந்த்க்குள்ளே நீங்கள் 5 சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் திஸ் 5 சப்ஜெக்ட் தேர் வில் பி கேப் ஃபார் 3 to 4 months. அதுக்கப்புறமா தான் இந்த சப்ஜெக்டாக அகைன் அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி 4 monthஸில் வீல் ஸ்டார்ட் ஃபர்கெட்டிங் திங்ஸ். அதுக்கப்புறம் ஒரு கண்டினியூட்டி இருக்காது. தென் மற்ற சப்ஜெக்ட்ஸில் இருக்க கான்செப்ட் நமக்கு சில இடத்துல புரியாமையும் போகலாம். பிகாஸ் each and every subject is interrelated with each other. இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுற கோச்சிங் கிளாஸஸில் டிஃப்ரெண்ட் பேட்சஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். யூ வில் நாட் பி ஹேவிங் த சேம் ஃபேக்கல்ட்டிஸ் டீச்சிங் த சேம் சப்ஜெக்ட்ஸ் இன் டிஃப்ரெண்ட் பேட்சஸ். இது ஒரு ட்ராபேக். தென் ஒரு கோச்சிங் கிளாஸில் எல்லா ஃபேக்கல்ட்டிஸுமே டாப் நாச்சாக எடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் இட்ஸ் அப்சல்யூட்லி நோ. கிளாஸஸோட டியூரேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு செஷனுமே மினிமம் 1.5 hours ஆகுது நடக்கும். நம்மளால் ரொம்ப நேரமாக அட்டென்டிவாக உட்காந்து இந்த கிளாஸஸை கவனிக்க முடியாது. இஃப் அந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இல்லை அந்த ஃபேக்கல்ட்டிஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நடத்துகிறாங்கன்னா, யூ கேன் வாட்ச் தி கிளாஸஸ் ஃபார் 1.5 hours அட் அ ஸ்ட்ரெச் வித்தவுட் டிஸ்ட்ராக்டிங் யோர் செல்ஃப். அப்படி இல்லைனா இது ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ட்ராபேக். த ப்ராப்ளம் யூ ஃபேஸ் ஆஃப்டர் மேக்கிங் ஃப்ரெண்ட்ஸ். கிளாஸஸ் ஜாயின் பண்ணதும் நமக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுவோம். ஃபார்ம் பண்ண பிறகு என்ன ஆகும், நம்ம தான் காலேஜாக நினச்சிக்கிட்டு இந்த கோச்சிங் கிளாஸில் சேர்ந்துருக்கோமே, அப்படி தானே நம்மளை சேர வச்சாங்க. ஸோ வாட் வில் ஹேப்பன் இஸ், கிளாஸஸ் முடிஞ்ச பிறகு கொஞ்சம் நேரம் வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு வெயிட் பண்ணுவோம், இல்லை அதர் பேட்சஸில் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாங்கன்னா அவங்களுக்காக வெயிட் பண்ணுவோம். தென் பக்கத்தில் ஒரு பிரெட் ஆம்லெட் கடை இருக்கும், அங்கே போயிட்டு கொஞ்சம் பிரெட் ஆம்லெட் சாப்பிடலாம், ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு ஒரு ஹேபிட் உருவாகும். இது ஒரு நாள் விட்டு ஒரு நாள்னு போயிட்டு டெய்லி நடக்கும். அதுக்கப்புறமா வீக்கெண்ட் ஆனால் ஒரு பிளான் பண்ணி நம்ம இந்த மாலுக்கு போகலாம், இந்த படத்துக்கு போகலாம், இந்த ரெஸ்டாரண்ட் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவோம். தென் நீங்கள் டெய்லி இந்த மாதிரி ஒரு மீட்டிங்ஸ் முடிச்சுட்டு 1 மணி நேரத்தில் ரீச் ஆக வேண்டிய வீட்டுக்கு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு தான் ரீச் ஆவீங்க. இந்த 1.5 மணி நேரம் ட்ராவலில் உங்களுக்கு என்ன ஆகிடும்னா, டயர்ட் ஆகிட்டதும் வீட்டில் போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்பீங்க. ரெஸ்ட் எடுத்துட்ட பிறகு சாப்பிடுவீங்க, ஃப்ரெஷ்அப் ஆவீங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, கிளாஸ்லேயே உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க அன்னன்னைக்கு நடக்கிறத அன்னன்னைக்கே படிச்சிருங்கன்னு. பட் ஸ்டில் நம்ம மனசில் என்ன தோணும்னா, அதான் 1.5 hours செஷன் வச்சு எங்களை நல்லா நடத்தீங்கல்ல, எதுக்கு நாங்கள் இன்னிக்கே படிக்கணும், கொஞ்ச நாள் கழித்து படிக்கலாம் அப்படின்னு போஸ்ட்பான் பண்ணுவீங்க. இந்த மாதிரி 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் நடக்கும். 3 மாதம் கழித்து நம்ம அந்த சப்ஜெக்டை எடுத்து பார்த்தா தான் தெரியும் அவங்க நடத்துனது ஒன்றுமே நமக்கு மைண்டில் ஞாபகம் இருக்காது. இன்னும் சில ட்ராபேக்ஸ் என்னென்னா, போர்ஷன் கம்ப்ளீஷன்ஸில் டிலே இருக்கும், ரெகுலராக டெஸ்ட் கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. அப்படியே கண்டக்ட் பண்ணேன்னு சொல்லியிருந்தாலும் அவங்க அதை மறந்துருப்பாங்க, இல்லை கொஷின் பேப்பரோட செட்டிங்ஸ் வந்து ஐசிஐயோட ஸ்டாண்டர்ட்ஸை மேட்ச் பண்ணுற அளவுக்கு இல்லாமல் போகலாம். ஸோ இட் இஸ் நாட் ஒர்த் ரைட்டிங் த டெஸ்ட். அதுக்கப்புறமா ஒரு போர்ஷன்ஸும் ஒரு சப்ஜெக்டும் கம்ப்ளீட் பண்ண பிறகு ஒரு ஆரவாரமான ஃபேர்வெல் செலிப்ரேஷன் நடக்கும் கேக் கட்டிங்கோட. தென் நீங்கள் கிளாஸ்க்கு ரீச் ஆகிட்ட பிறகு இன்றைக்கி அந்த ஃபேக்கல்ட்டி லீவு, அதனால் இந்த சப்ஜெக்ட் வந்து நடக்காது, இதுக்கு பதிலாக வேறு யாராவது ஒருத்தவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லலாம்.
அண்ட் அப்சல்யூட்லி நம்ம சென்னையில் இருக்கிறதுனால மழை பெய்யும், தண்ணி நிற்கும், கிளாஸஸ் லீவ் விடுவாங்க, போர்ஷனை கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க. இந்த மழை வர்றது எல்லாமே நம்ம செப்டம்பர் அண்ட் ஜான் அட்டம்ப்டில் இருக்கவங்கள தான் ரொம்ப பாதிக்கும். இன்ஸ்டா ரீல்ஸ் அண்ட் யூடியூப் ஷார்ட்ஸை ஸ்க்ரோல் பண்ணி நம்மளோட அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்பவே கம்மியாயிடுச்சு. அண்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் ஐ cannot be able to drag this video for more than 10 minutes. I have tried my level best to tell out all the facts and experiences related to joining a coaching class in this 10-minute video. அதனால இந்த வீடியோவை உங்களோட ஃபவுண்டேஷன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, ஸோ தட் they will be able to make a better decision for their CA intermediate journey. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் வந்து உங்களை அகைன் சந்திக்கிறேன். until then bye, take care.